நிலச்சரிவு காரணமாக நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டிருந்த வயநாடு பகுதிக்கு 2 நாட்களுக்குள் பெய்லி பாலம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ராணுவத்தின் மெட்ராஸ் சாப்ரஸ் குழுவினர். வயநாடு மக்களுக்கு புதிய நம்பிக்கை அளித்த இந்த பாலத்தை கட்டியதில் முக்கிய பங்காற்றியவர் ஒரு பெண். அவரது பெயர் சீதா அசோக் செல்கே. பெய்லி பாலம் அப்படின்னா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். பெய்லி பாலம் என்பது முன்கூட்டியே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் பாகங்களை கொண்டு உருவாக்கப்படும் ஒரு பாலம். இது போன்ற பாலங்கள் முதலில் 1940 மற்றும் 41ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டு 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டன. டொனால்டு பெய்லி என்பவர் முதலில் இந்த பாலத்தை உருவாக்கியதால் அதற்கு பெய்லி பாலம் என்று பெயர் வந்தது. இந்த பாலத்தின் பாகங்களை முன்கூட்டியே தயாரித்து வைத்திருப்பார்கள். எங்காவது அவசரமாக பாலம் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் ராணுவத்தினர் இந்த பாகங்களை எடுத்துச் சென்று பாலங்களை அமைத்துக் கொடுப்பார்கள். அந்த வகையில் சூரல்மலை முண்டக்கை இடையே சாலியாற்றின் மீது கட்டமைக்கப்பட்ட பெய்லி பாலம் 70 மீட்டர் நீளம் கொண்டது. இதற்காக ஆயத்த நிலையில் இருந்த பாகங்கள் விமானம் மற்றும் சாலை மார்க்கமாக வயநாடு கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து ராணுவ வாகனங்கள் மூலம் சூரல்மலைக்கு கொண்டு வரப்பட்டன. இவற்றை சாலியாற்றின் குறுக்கே பொறியியல் முறைப்படி நேர்த்தியாக ஒருங்கிணைத்து பெய்லி பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வயநாடு பகுதியில் இந்த பெய்லி பாலத்தை அமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் மெட்ராஸ் சாப்ரஸ் என அழைக்கப்படும் ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் படைப்பிரிவை சேர்ந்த 144 வீரர்கள் தான். மெட்ராஸ் சாப்ரஸ் என்பது இந்திய ராணுவத்தின் ஒரு பொறியாளர் குழு. இந்த குழுவை தம்பிகள் குழு என்றும் அழைக்கிறார்கள். இந்த குழு ஆங்கிலேய ஆட்சியின் பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி ராணுவத்தில் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் தற்போது பெங்களூருவில் உள்ளது. தற்போது வயநாடு பகுதியில் பாலம் அமைத்துள்ள மெட்ராஸ் சாப்ரஸ் குழுவுக்கு தலைமை வகித்தவர் சீதா அசோக் செல்கே என்ற பெண். யார் இந்த சீதா அசோக் செல்கே? மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள கடில் காவான் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் சீதா அசோக் செல்கே. இவர் உடன் பிறந்த சகோதரிகள் இவருடன் சேர்த்து மொத்தம் 4 பெண்மணிகள். இவர் 2வது பெண்மணி. 10ஆம் வகுப்பு படித்த காலத்தில் ராணுவ வீராங்கனை பற்றிய ஒரு செய்தியை பத்திரிகையில் படித்ததால் அவருக்கும் ராணுவத்தில் சேரும் ஆர்வம் ஏற்பட்டது. சீதா அசோக் செல்கே படிப்பிலும் கெட்டிக்காரராக இருந்துள்ளார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பிறகு ராணுவத்தில் சேருவதற்கு முயற்சி செய்துள்ளார். முதல் 2 முறை நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற தவறிய இவர் 3வது முறை தேர்வில் வென்று 2012ஆம் ஆண்டில் ராணுவத்தில் இணைந்துள்ளார். ஏற்கனவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த காரணத்தால் 2015ஆம் ஆண்டில் அவருக்கு மெட்ராஸ் சாப்ரஸ் பிரிவில் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் மெட்ராஸ் சாப்ரஸ் பிரிவில் பணியாற்றி வரும் சீதா அசோக் செல்கே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கு சாலையை சீரமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இப்போது வயநாட்டில் சீதா அசோக் செல்கேவும் அவரது பிரிவினரும் இணைந்து 48 மணி நேரம் கடுமையாக உழைத்து இந்த பாலத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஒரே பெண் சீதா அசோக் செல்கே என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி செய்தியாளர்கள் சீதா அசோக் செல்கேவிடம் கேட்டதற்கு, நாங்கள் அனைவரும் ராணுவ வீரர்கள், எங்களுக்குள் ஆண் பெண் என்ற பேதமெல்லாம் இல்லை. இது போன்ற சூழல்களை சமாளிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்திருக்கிறார் சீதா அசோக் செல்கே. வயநாட்டில் பெய்லி பாலத்தை அமைத்ததை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய சீதா அசோக் செல்கே, இங்கு பாலம் அமைப்பது கடும் சவாலாகத்தான் இருந்தது. முதல் நாள் காலை 6 மணிக்கு பணிகளை தொடங்கிய எங்கள் குழுவினர் உறங்க கூட செல்லாமல் இந்த பாலத்தை கட்டி முடித்துள்ளனர். ஒரு சிலர் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க செல்லவில்லை. சேர்ந்தார் போல 3 மணி நேரம் கூட ஓய்வெடுக்கவில்லை. உள்ளூர் மக்களும் ராணுவத்தின் மற்ற பிரிவினரும் கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர் என்கிறார். பெய்லி பாலத்தை அமைக்க 2 நாட்கள் உறங்காமல் வேலை பார்த்த சீதாவை சிங்கப்பெண் என்று பாராட்டி வருகின்றன கேரள பத்திரிகைகள். இந்த பெய்லி பாலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்க பெரும் உதவியாக இருப்பதால் பொதுமக்கள் இந்திய ராணுவத்தினருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர்.